ஆக்சுவலி இவங்க சொல்லக்கூடிய இந்த பட்ஜெட் வந்து எல்லா பேரும் எதிர்பார்த்த ஒன்று தான் கண்டிப்பாக. ஏன்னா 2014 தொடங்கி இப்போ வரைக்கும் பெரிய அளவில் வந்து தனிநபர்களுக்கான வரி விலக்கு இந்த கவர்மெண்ட் அறிவிக்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டில் எப்படியாவது அறிவிப்பாங்க அப்படின்னு எல்லா பேரும் எதிர்பார்த்தாங்க. நீங்கள் சொன்னது மாதிரியே 12 லட்சம் வரைக்குங்கிறத அறிவிப்பு வருது. ஆனால் நுட்பமாக போய் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருக்கிறத விட நம்மளை குறைச்சிருக்காங்க. அதாவது 2.5 லட்சம் வாங்கினா இனிமேல் 2 லட்சம் வாங்கினாலும் உனக்கு வரி அப்படிங்கிறத இது நுட்பமான விஷயம். நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு இன்ஃப்ளேஷன் அடிப்படையில் ஊதிய குழு பரிந்துரை பண்ணுறாங்க, டிஏ எல்லாமே கூட்டுறாங்க. சாதாரண ஜனங்கள் உழைப்பாளி மக்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்லேயே வந்து உங்களுக்கு ஊதிய உயர்வு இருக்கான இல்லை. அப்படி ஒருவேளை ஊதிய உயர்வு இருந்தால் கூட வருமான வரி விலக்குங்கிறது அதே 2.5 லட்சத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா இன்னைக்கு நீங்கள் வரி விலக்க அளித்திருக்க வேண்டிய தொகை வரம்புங்கிறது வந்து 4,52,000 ரூபாய்க்கு அறிவிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் வெறும் 4 லட்சம் தான் அறிவிக்கிறீங்க. அப்படின்னா மறுபடியும் 50,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் மேலும் வரியத்தான் கூட்டிங்களா? வரி விலக்கு எந்த அடிப்படையிலுமே இல்லை. இதுதான் உண்மை. 2014 30% இருந்த கார்ப்பரேட் வரி 2019 22% குறையுது. அப்போனா நீங்கள் வரியை குறைக்கிறீங்க. ஆனால் இங்கே இன்ஃப்ளேஷன் அடிப்படையில் கூட வரியை குறைக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வரியை கூட்டிக்கிட்டே இருக்கீங்க. நம்மால் கல்வி கடன் வாங்கிட்டு கட்டாட்டி அவன் படத்தை போடுவானுங்க, அம்மா அப்பா வந்து பிடிப்பாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனம் பெரிய கம்பெனி நான் புதுசாக கட்டணும்னா 5,000 30,000 50,000 கோடின்னு வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் திரும்பி கட்ட முடியல அப்படின்னா ரைட் ஆஃப்ங்கிற பேரில் மொத்தமாக தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அப்போ இந்த அரசோட பட்ஜெட் முழுக்க யாருக்காக இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகைகளையும் வரி விலக்கையும் கொடுத்துக்கிட்டு சாதாரண நடுத்தர பகுதி மக்களை பூராமே சுரண்ட ஏற்பாட தான் பார்க்குறாங்க. நீ ஒப்பிட்டு பார்க்கல, நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் இதுதான் கடைசியாக மிஞ்சும். தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எல்லாராலையும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட வரி சீர்திருத்தங்கள் சில இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்கும் ஏற்கக்கூடிய வகையில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக பத்திரிகையாளர் கண்ணன் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு இந்த 2025-26 பட்ஜெட்ல வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது வரி சீர்திருத்தங்கள் வேணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க முக்கியமா அந்த வரிகளில் சலுகைகள் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு வந்து 12 லட்சம் வரைக்கும் வரி எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி இவங்க சொல்லக்கூடிய இந்த பட்ஜெட் வந்து எல்லா பேரும் எதிர்பார்த்த ஒன்று தான் கண்டிப்பாக. ஏன்னா 2014 தொடங்கி இப்போ வரைக்கும் பெரிய அளவில் வந்து தனிநபர்களுக்கான வரி விலக்கு இந்த கவர்மெண்ட் அறிவிக்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டில் எப்படியாவது அறிவிப்பாங்க அப்படின்னு எல்லா பேரும் எதிர்பார்த்தாங்க. நீங்கள் சொன்னது மாதிரியே 12 லட்சம் வரைக்குங்கிறத அறிவிப்பு வருது. ஆனால் நுட்பமாக போய் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருக்கிறத விட நம்மளை குறைச்சிருக்காங்க. அதாவது 2.5 லட்சம் வாங்கினா இனிமேல் 2 லட்சம் வாங்கினாலும் உனக்கு வரி அப்படிங்கிறத இது நுட்பமான விஷயம். முதல்ல 12 லட்சங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கிடையாது. அது புதிய வருமான வரி கொள்கை அடிப்படையில் கட்டுறவங்களுக்கு 12 லட்சம் சொல்கிறாங்க. அந்த 12 லட்சம் அப்படிங்கிறதுக்கான கிளியர் பிக்சர் 12 லட்சம்னா எந்த அடிப்படையில் 12 லட்சம் புதிய வருமான வரி கொள்கை என்னங்கிறத இனிமேல் தான் மசோதாவை தாக்கல் பண்ண போகிறாங்க. அப்படின்னா அது வந்து அவ்வளவு சீக்கிரமாக 12 லட்ச ரூபாய்க்கு இந்த கவர்மெண்ட்டு கொடுக்காது. நம்பர் 1. ரெண்டாவது வந்து அதை எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து புதிய வரி கொள்கையின் அடிப்படையில். பழைய வரி கொள்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம்னு போடுறாங்க. 2.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரி உயர்வா அப்படின்னா உயர்வு தான். அதாவது வரி விலக்கு அழிச்சிருக்காங்கன்னா அழிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இது வரி விலக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் 2014 மோடி ஆட்சிக்கு வந்த அப்போ நீங்கள் வந்து தனிநபரோட ஆண்டு வருமான ஸ்லாபுங்கிறது 2.5 லட்சம். நீங்கள் 2.5 லட்சத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் 5% வரி கட்டணும்னு இருந்தது. அன்னைக்கு இருந்த அந்த 2.5 லட்சத்தோட வேல்யூம் இன்றைக்கி இருக்கக்கூடிய 2.5 லட்சத்துக்கான மதிப்பை ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பல மடங்கு அதிகரிக்கத்தான் செஞ்சுருக்கு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இது எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. பணவீக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பணவீக்கம் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொன்றும் இந்த 2014 இருந்து நீங்கள் 2025 பிப்ரவரி வரைக்கும் பணவீக்க வீதப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த 2.5 லட்சத்தோட மதிப்பு இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 4.5 லட்சத்துக்கு மேலே வரும். 4.5 லட்சத்துக்கு மேலே வரும். அது உதாரணமாக உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 2014 இன்ஃப்ளேஷன் ரேட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது
கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பணவீக்க விகிதத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2014 வந்து 6.7, 2015 5.9, 2016 4.9, 2017 3.6, 2018 3.4, 2019 4.8, 2020 6.2, இப்படியே பார்த்தீங்கன்னா 2027 6.7, 2023 6.5, 2024 6. நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் வந்து இந்த 11 வருஷத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 59.8%. இதை வந்து 11 டிவைட் பண்ணிங்கன்னா சராசரியாக 5.43. இந்த இன்ஃப்ளேஷன் பூராமே நம்ம சொல்லலை, ஆர்பிஐ வெளியிட்ட கணக்கின்படி தான் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டு. அப்போ அந்த 5.43% இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அன்னைக்கு இருந்த 2 லட்சத்தோட மதிப்பு இன்னைக்கு ரேட்டில் என்னவா வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட மதிப்பு 4.52 லட்சம். அதாவது 4,52,000. அன்னைக்கு 2 லட்சங்கிறது இன்னைக்கு 4,52,000 அதோட மதிப்பு. அப்படின்னா இதுக்கு வரி விலக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரியில வந்து எந்த மாற்றமுமே இல்ல, வரி விதிப்பு இல்லை வரியை குறைச்சிருக்காங்க. நீங்கள் அன்னைக்கு 2 லட்சமாக இருந்தது இன்னைக்கு 2 லட்சம் வாங்கினாலும் வரிங்கிறத இது. ஏன் இந்த இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம்னா அன்னைக்கு 2 லட்சமாக இருந்தது பிரகாரம் அன்னைக்கு என்ன நம்ம சம்பளம் இருந்ததோ அந்த சம்பளம் இன்ஃப்ளேஷனுக்கு தக்கன எல்லாத்தையும் கூட்டுறாங்களா? நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு இன்ஃப்ளேஷன் அடிப்படையில் ஊதிய குழு பரிந்துரை பண்ணுறாங்க, டிஏ எல்லாமே கூட்டுறாங்க. சாதாரண ஜனங்கள் உழைப்பாளி மக்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்லேயே வந்து உங்களுக்கு ஊதிய உயர்வு இருக்கான இல்லை. அப்படி ஒருவேளை ஊதிய உயர்வு இருந்தால் கூட வருமான வரி விலக்குங்கிறது அதே 2.5 லட்சத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா இன்றைக்கி நீங்கள் வரி விலக்கை அளித்திருக்க வேண்டிய தொகை வரம்புங்கிறது வந்து 4,52,000 ரூபாய்க்கு அறிவிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் வெறும் 4 லட்சம் தான் அறிவிக்கிறீங்க. அப்படின்னா மறுபடியும் 50,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் மேலும் வரியத்தான் கூட்டிக்கலாம், வரி விலக்கு எந்த அடிப்படையிலுமே இல்லை. இதுதான் உண்மை. அதாவது என்னென்னா குறைச்சிட்டாங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை விட இப்போ மறுபடியும் வருமான வரி விலக்குங்கிறது கூட்டணுமே தவிர குறைச்சிருக்காங்க. அப்படின்னா ஜனங்கிட்ட மறுபடியும் பையிலேருந்து சுரண்டி எடுக்கிறது, கூடுதலாக சுரண்டுறது தான். ஆனால் வாய்ஜாலத்தில் நாங்கள் கூட்டிட்டோம், வருமான வரி இது விலக்குக்கான தொகையை உயர்த்தியிருக்கோன்னு சொல்கிறாங்க. உயர்த்தலை, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. இது இன்னொரு வகையில் கூட சொல்லலாம். அன்னைக்கு ஒரு கட்டுமானத்துக்கு ஒதுக்குன ரூபாய் எவ்வளவு, இன்றைக்கி எவ்வளோ ஒதுக்குறாங்க? ஏன் அன்னைக்கு ஒதுக்குன ரூபாயை ஒதுக்கிருக்கலாம்ல? ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டில் தானே கூட்டுறாங்க. ஆனால் வருமான வரி விலக்குக்கு மட்டும் ஏன் அதை யோசிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ நீங்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அரசு ஜனங்களுக்கு வருமான வரி விலக்கு அளிக்கவே இல்லை. ஆனால் சாதாரண மக்கள் இதை பார்க்கும்போது 12 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது. ஆமாம், நீங்கள் அப்படி நினைக்கிறது கூட இன்னும் செய்திகள் எல்லாம் கூட அந்த மாதிரி தானே போடுறாங்க. செய்திகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி விரிவாக நீங்கள் சொன்ன மாதிரியான எந்த ஒரு செய்திகளுமே அதில் போடுறது இல்லை. பட்ஜெட் இப்போ தானே வந்திருக்கு. இன்னும் பொருளாதார அறிஞர்கள் டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் கால்குலேட் பண்ணல இது வெளிவரும். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம்லாம் பெருசாக சொல்லுவாங்கலாம், நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்ம சொல்கிறதுக்கு இது இல்லை தப்புன்னு யாராவது சொல்லட்டுமே, அப்படி சொல்லவே முடியாது. இன்ஃப்ளேஷன் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மதிப்புக்கு இன்னமும் நீங்கள் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா நீங்கள் வந்து அதோட வரம்பை உயர்த்திருக்கீங்கன்னா உண்மையிலே நீங்கள் உயர்த்திருக்க வேண்டிய வரம்புங்கிறது 4 லட்சம் இல்லை, ஆக்சுவலி 6 லட்சம் தான் வந்து உண்மையான வரம்பாக இருக்க முடியும். அந்த 2.5 லட்சம் நீங்கள் உண்மையிலே 1.5 லட்சம் உயர்த்திருக்கீங்க அப்படின்னா அது 6 லட்சம்னா தான் இன்றைக்கி இருக்க பண மதிப்பின் அடிப்படையில் உண்மையான வருமான வரிக்கான உச்சவரம்பு, அதாவது உயர்த்திருக்கதா அர்த்தமாக இருக்க முடியும். இல்லாட்டி அதை ஏமாத்துகிற வேலைங்கிறது ஒன்று. அவ்வளோ ஏன் போகிறீங்க நீங்கள்? 2019 பாஜகவோட தேர்தல் அறிக்கை இருக்குது, அதை எடுத்து போய் படித்து பாருங்கள். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ வந்து வருமான வரி விலக்கு அப்படிங்கிறது நாங்கள் 2019 மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தனிநபர் வருமானம் 2.5 லட்சத்துலேருந்து நாங்கள் 5 லட்சமாக உயர்த்தோன்னு சொன்னாங்க 2019. இன்றைக்கி 2025, இன்றைக்கி உயர்த்துகிற தொகை எவ்வளவு? வெறும் 4 லட்சம். அப்படின்னா என்ன இருக்குது? அவங்க சொன்ன வாக்குறுதியை கூட அவங்களால நிறைவேற்ற முடியலை. அது இன்ஃப்ளேஷன் ரேட் இல்லை, அவங்க சொன்னது கூட நீங்கள் ஒத்துக்குங்க. அப்படி இல்லை. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு வரி விலக்கு அப்படிங்கிறது 2 கோடி வரைக்கும் சொன்னாங்க. இன்றைக்கி என்ன இருக்குன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்போ இந்த அரசு ஒன்று சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இது ஒரு பார்ட்டு. இவங்களோட நோக்கமே என்னென்னா புள்ளி விவரங்களை வச்சு ஜனங்களை குழப்பறதே தவிர உண்மையான வரி விலக்குங்கிறதே கிடையாது.
இப்ப நீங்க வந்து 4.5 லட்சம் 4 லட்சம்னு சொல்றீங்க. ஆனா வந்து 12 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 2க்கும் என்ன வித்தியாசம்? 2மே ஒரு மாரி குழப்பமா இருக்கே. அதாவது நீங்கள் பழைய வருமான வரி முறைங்கிறது தான் 4 லட்சம், புதிய வருமான வரிங்கிறது வந்து 12 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2க்குமே ஒரு ஏமாத்து வேலை இருக்குது. 2மே நீங்கள் ஏறக்குறைய ஈக்குவலாக தான் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய வருமான வரி அப்படிங்கிறது நீங்கள் வந்து அதில் சில எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து 18Cன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இன்சூரன்ஸு, கல்வி கடன், இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து செலவின கணக்கில் ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் சேர்க்கலாம். அப்படி சேர்த்தீங்கன்னா நீங்கள் 2.5 லட்சங்கிறது வந்து ஒரு 1.5 லட்சம் 4 லட்சம் வந்துடும். அப்போ அதில் வருமான வரி விலக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் இவங்க சொல்கிறதுல வந்து நீங்கள் வந்து பழைய வருமான வரி முறையில் ஹச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, அது மாதிரியே பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து வரி விலக்கில் கொண்டு வர முடியும். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, செக்ஷன் 18Cயில் வந்து பிபிஎஃப், இஎல்எஸ்எஸ், லைஃப் இன்சூரன்ஸு அது உள்ள அடங்கும். அதே மாதிரியே 18T ஹெல்த் இன்சூரன்ஸும் இதுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி ஹச்ஆர்ஏ வீட்டு வாடகைப்படி, அதே மாதிரி எல்டிஏ விடுப்பு பயண கொடுப்பு அப்படிங்கிறதும் வந்துடும். அப்புறம் ஹவுஸ்க்கு நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு வட்டி, எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கான வட்டி, இது மாதிரியே பல்வேறு விஷயம் இருக்குது. ஆனால் புதிய வரி கொள்கையில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இது எல்லாத்தையுமே அதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதுக்கு ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஒரு 50,000 ரூபா நீங்கள் நிரந்தரமாக அதிலேருந்து ஒரு விலக்கு இருக்கும். என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஒரு குறைந்த அளவு தான் இருக்கும். அதே மாதிரியே சில முதலீடு அப்படிங்கிறதுல இருக்குது. அதில் அதே மாதிரியே வந்து 18Cயில் இருக்கக்கூடிய ஹச்ஆர்ஏ, எல்டிஏலாம் இதில் விலக்கு கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒன்று தான். இதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர். அதாவது என்ன அப்போ சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய 18Cயில் வரக்கூடிய பல்வேறு சேமிப்புகளுக்கான வரி விலக்கு இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது பங்கு பத்திரத்தில் போட்டு அதில் இருக்கக்கூடியது, இப்படி சில இபிஎஃப்பில் போடுறது, நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் கட்டினா கூட இபிஎஃப்பில் போடுறது, அதே மாதிரியே கான்ட்ரிபியூஷன் சிபிஎஸ்சில் போடுறது, இதுக்கெல்லாம் சில வருமான வரி விலக்கு இருந்தது. இப்போ நீங்கள் புதிய பென்ஷன் ஸ்கீமுக்கு புதிய வருமான வரிக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் பெரும்பகுதி இருக்காது. ஆனால் அளவு வந்து பெருசாக தெரியும். அப்போ எல்லா பேரும் அதுக்குள்ளே போயிட்டு எனக்கு வருமான வரி விலக்கு 12 லட்சம் வரைக்கும்னு போனாங்கன்னா யதார்த்தமாக என்ன செய்வாங்கன்னா சேமிப்பெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. ஏற்கனவே இன்றைக்கி வரக்கூடிய புள்ளிவரங்கள் அப்படி பார்த்தா இந்திய மக்கள்கிட்ட சேமிப்பு விகிதம் கடந்த காலத்தோட பன்மடங்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த சேமிப்பு இருந்ததுனால தான் நீங்கள் பொருளாதார மந்தம், பொருளாதார பிரச்சனைகள் வந்தப்போ இந்தியா வந்து அதை தாக்கு பிடிச்சி நின்னது. ஆனால் அதையும் காலி பண்ணுற ஏற்பாடு தான் இவங்க நோக்கம். இன்னொன்று ஒட்டுமொத்தமாக சொல்கிறது அப்படின்னா, இவங்களோட நோக்கமே புதிய வருமான வரி அந்த திட்டத்துக்கு கீழே எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து இவங்களை எல்லாத்தையுமே சேமிப்பில் இருந்து விடுவிக்கணும். அதாவது சேமிப்பில் இருந்து விடுவிக்கணும் தான், நீ சம்பாதிக்கிற பணத்தை பூரா நீ பேங்க்கில் போடணும், அதை பூரா நாங்கள் எடுத்து கார்ப்பரேட்டுக்கு கடனாக கொடுப்போம், ஏதாவது ஒரு வேலை செலவழிப்போம், நீ என்ன வச்சுக்கிற அப்படிங்கிறத இவங்களோட கொள்கையை தவிர உண்மையிலேயே வருமான வரி விலக்கு கொடுத்து இவங்களை சாதாரண ஜனங்கிட்ட சுமையை குறைக்கிறது இல்லை. நீங்கள் 2014க்கு முன்னாடி மோடி வரையில் பேசின மிகப்பெரிய பேச்சு என்னென்னா, அன்னைக்கு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணிங்கிறது வந்து முழுக்க முழுக்க டாக்ஸியில் வந்து ஜனங்களை வந்து புளியுது, நடுத்தர மக்கள்லாம் மீளவே முடியலை, அதனால வளர்ச்சியே இல்லைன்னாங்க. அப்படி சொன்ன மோடி தான் இன்றைக்கி வந்து எந்த வகையிலலாம் நீங்கள் டாக்ஸை போட்டு சுரண்ட முடியுமோ சுரண்டுறாரு. இது மட்டும் இல்லை, வருமான வரி மட்டும் இல்லை. இப்போ ஏற்கனவே பாப்கார்னுக்கு பார்த்தீங்க, உப்பு போட்டால் ஒரு ஜிஎஸ்டி, உப்பு போடாட்டி ஒரு சிஎஸ்டி, மிளகாயை வந்து நீங்கள் வந்து பச்சை தண்ணியில் ஊற வச்சா ஒரு ஜிஎஸ்டி, மோரில் ஊற வச்சா ஒரு ஜிஎஸ்டி, இது மாதிரியெல்லாம் வரி போட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. எந்த வகையில் ஜனங்களை சுரண்டணுமோ அதை தான் சுரண்டுறாங்க. இதே இது கார்ப்பரேட் டாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே படிப்படியாக குறைச்சி வந்திருப்பாங்க. இதுதான் இவங்களோட கொள்கை. தனிநபர் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமானம் வரி கட்டுறவங்களுக்கான வரியை குறைக்கிறதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு கசக்குது. ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு வரியை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிலாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சடன்னு குறைஞ்சு எந்த அளவில் கொடுக்க முடியுமோ அந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க. தனிநபர் வருமான வரியில வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, பணவீக்கப்படி பார்த்தா வந்து இன்னும் வந்து குறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து வரி சலுகைகள் நிறைய அளிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே, அதை எப்படி கொஞ்சம் விரிவாக சொல்றீங்களா? அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியா நீங்கள் இன்ஃப்ளேஷன் ரேட்டை கணக்கு பண்ணோம் அப்படின்னா 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி தனிநபர் வருமானத்தில் வருமான வரி செலுத்தணும் அப்படின்னா நீங்கள் 2.5 லட்சத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா வருமான வரி செலுத்தணும். அதுதான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. இந்த பட்ஜெட்டில் தான் 4 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து பணவீக்கத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா
அது வந்து 6 லட்சமாக, அதாவது இன்னைக்கு 1.5 லட்சம் உயர்வுங்கிறது 6 லட்சம் உயர்வு இருந்தால் தான் உண்மையான உயர்வாக இருக்கணும். ஆனால் இவங்க 4 லட்சம்னு உயர்த்திருக்கதே வந்து என்னென்னா, பணவீக்கத்தின் அடிப்படையில் அன்னைக்கு இருந்த 2.5 லட்சம் இன்றைக்கி வந்து 4.5 லட்சம். இன்றைக்கி 4 லட்சம் சொல்லியிருக்கிறதுனால அந்த 50,000 ரூபாயை குறைச்சிருக்காங்க. அதாவது நீ முன்னாடி 2.5 லட்சத்துக்கு வரி கட்டினேன்னா இப்போ 2 லட்சம் வாங்கினாலும் வரி கட்டணும் தான் அது உண்மையான அர்த்தம். இது ஒரு சைடு. இது கார்ப்பரேட்டுகளுக்கு அப்படி பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா 2014 கார்ப்பரேட் வரி வந்து 30% இருந்தது. இதே மோடி அரசு தான் இருந்தது. 2016-17 பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்கன்னா 25% குறைச்சாங்க, 5% குறைச்சாங்க. ஆனால் தனிநபர் வருமானத்தில் அது அப்படியே தான் தொடர்ந்துச்சு. தனிநபர் போன பட்ஜெட் வரைக்குமே அப்படி தான் வந்து பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாது. 5%லாம் எங்கேயுமே கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அதே மாதிரியே 2019 பார்த்தீங்கன்னா 22% குறைக்கிறாங்க. இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2014 30% இருந்த கார்ப்பரேட் வரி 2019 22% குறையுது. அப்போனா நீங்கள் வரியை குறைக்கிறீங்க, ஆனால் இங்கே இன்ஃப்ளேஷன் அடிப்படையில் கூட வரியை குறைக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வரியை கூட்டிக்கிட்டே இருக்கீங்க. முன்னாடி 2 லட்சம் இருந்துச்சுன்னா 1.5 லட்சம் 1 லட்சம் அப்படின்னு தான் அதோட கணக்கு. இதுதான் ரெண்டுக்குமான வேறுபாடு. நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டுக்கு நிறைய சலுகைகளும் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 2019 அக்டோபர் அதிலிருந்து தொடங்கப்பட்ட புதிய உற்பத்தி நிறுவனங்களுக்கு பூரா அதாவது 22% கூட இல்லை 15% அப்படின்னு குறைச்சாங்க. அப்போ நீங்கள் 30% இருந்த நிறுவனங்கள் 15% அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்களேன் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அது மாதிரி இதுக்குள்ளேயே நிறைய இருக்குது. நீங்கள் வந்து 8 லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே போனால் % கூடிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்சார்ஜ் அப்படிலாம் போடுவாங்க. அது வந்து தனிநபர் வருமான வரிக்கும் இருக்கக்கூடிய கூடுதல் வரிக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கம்மியாகவே வரும். இதை நிறையவே நம்ம சொல்லிட்டு போகலாம். அது மாதிரியே ஜிஎஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க வந்து எல்லா காலத்துலேயும் கார்ப்பரேட்டுகளுக்கு வரி விலக்கு மட்டும் கிடையாது, பல்வேறு சலுகைகளையும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாதாரண ஜனங்களுக்கு நீங்கள் பெரிய சலுகைகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் குறைக்க தான் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேரம் ஆகும். நீங்கள் இதை பார்த்தாலே நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா சலுகைகள் மட்டும் இல்லை, நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்கிட்டு திரும்பி செலுத்தாத கடனை ரைட் ஆஃப்ங்கிற பேரில் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மால் கல்வி கடன் வாங்கிட்டு கட்டாட்டி அவன் படத்தை போடுவானுங்க, அம்மா அப்பா வந்து பிடிப்பாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினோம்னா என்ன செய்வாங்கன்னா வீடே சப்தி பண்ணி கொண்டு வருவாங்க. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனம் பெரிய கம்பெனி நான் புதுசாக கட்டணும்னா 5,000 30,000 50,000 கோடின்னு வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் திரும்பி கட்ட முடியலை அப்படின்னா ரைட் ஆஃப்ங்கிற பேரில் மொத்தமாக தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அப்போ இந்த அரசோட பட்ஜெட் முழுக்க யாருக்காக இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகைகளையும் வரி விலக்கையும் கொடுத்துக்கிட்டு சாதாரண நடுத்தர பகுதி மக்களை பூராமே சுரண்ட ஏற்பாடை தான் பார்க்குறாங்க. நீ ஒப்பிட்டு பார்க்கல, நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் இதுதான் கடைசியாக மிஞ்சும். அதனால தான் நாட்டோட வளர்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வான வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு உலக பொருளாதார அறிக்கை எல்லா பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட வளர்ச்சிங்கிறது ஒரு ஈக்குவலான சமமான வளர்ச்சி இல்லை, அனைவருக்குமான இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிறதே இல்லை, மிகப்பெரிய இடைவெளி இருக்குது, இது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டுமே அந்த பிரச்சனையை அதிகப்படுத்துகிறதாவே இருக்கே தவிர இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறதாவே இல்லை. இந்த புதிய வரி விலக்கில் வந்து சேமிப்புக்குன்னு எந்த ஒரு சலுகையுமே இல்லையா? இல்லை, புதிய வரி விலக்கு கொள்கை பாலிசி இனிமேல் தான் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஏன்னா 2020 தான் புதிய வருமான வரி அப்படின்னு ஒன்று ஸ்கீமை கொண்டு வந்து அதில் சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கான மசோதாவே இனிமேல் தாக்கல் பண்ண போகிறோம். நீங்கள் 12 லட்சம் அப்படின்னா டைரெக்டாக 12 லட்சம் போக முடியாது. ஏன்னா இது 4 லட்சம் அது 12 லட்சம்னு ஒரு பெரிய கேப் இருக்குல்ல. அதில் வந்து ஏறக்குறைய அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏதாவது கால்குலேஷன் பண்ணி யாரும் இதிலேருந்து தப்பிக்கலாம் முடியாது. அது வந்தால் தான் இன்னும் டீட்டெயிலாக சொல்ல முடியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து வரி விலக்குங்கிறதே ஏமாத்து, இது ஒரு மோசடிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கன்னு பார்க்குறேன். பட்ஜெட் தாக்கல் செய்கிற அன்னைக்கு பெரிய அளவில் எதிர்ப்புகள் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு மாதிரி பூசி முழுகிற வேலையை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு ஜனங்களை ஏமாத்துகிற வேலை, எல்லா ஜனங்களையும் மிடில் கிளாஸை ஏமாத்துகிற வேலை. நீங்கள் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடுன்னு ஒன்று அறிவிப்பாங்க. அந்த நிதி ஒதுக்கீடுக்கும் அவங்க செலவு பண்ண எக்ஸ்பெண்டிச்சருக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கேப்பாக இருக்கும்.
அதாவது வந்து 2023-24 பட்ஜெட்டில் எல்லா திட்டங்களுக்கும் அவங்க ஒதுக்கின நிதியோட தொகை, அதாவது பட்ஜெட்டில் அறிவித்த தொகைங்கிறது 45,03,97 கோடி. ஆனால் அவங்க செலவு செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 லட்சம் கோடி தான். ஏறக்குறைய 7,03,097 கோடி ரூபாய் அவங்க விடுவிக்கவே இல்லை. நீங்கள் 7 லட்சம் கோடிங்கிறது சாதாரண தொகையெல்லாம் கிடையாது. அப்போ எப்பயுமே இவங்க பேசுகிறது ஒன்று பேசுவாங்க, செய்கிறது ஒன்று செய்வாங்க. இதுதான் அவங்களோட கிறிஸ்டி. அதனால் ஏமாத்துறதுங்கிறது, மக்களுக்கான ஏமாற்றங்கிறது இந்த காலத்துலேயும் தொடருது, இந்த பட்ஜெட்லேயும் தொடருன்னு தான் நம்ம நினைக்கணும். நீங்கள் இன்னொன்று கூட பார்க்கலாம். நீங்கள் வந்து வருமான வரி விலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சைடு பேசலையே, கம்ப்யூட்டர் டிவிக்கான டாக்ஸ் எல்லாம் கூட்டிட்டாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் உங்க மேலே டாக்ஸ் போட்டு தான் கூட்ட தான் பார்க்குறாங்களே தவிர எடுக்க தான் பார்க்குறாங்களே, ஜனங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கான எந்த ஏற்பாடுமே இது வரைக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல வருமான வரி விலக்கு குறித்து தெளிவா பேசி எங்களுக்கு ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. நன்றி தோழர். நன்றி. பட்ஜெட்ல இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு விவரங்கள் குறித்து தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி.